Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை எப்படி ட்ரெடிஷனல் மெத்தட்ல வறுக்கிறதுன்னா பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு மெத்தட். ஸோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மண்பானையில் 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் உப்புனாலும் சேர்த்துக்கலாம். ரிஃபைன்ட் சால்ட், சீ சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட் இல்லாட்டி எந்த உப்பு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் இந்த பீனட்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கும். பீனட்ஸ் ஒரு ஹெல்தி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதே மாதிரி இதில் நிறைய சத்தான நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அயன், மெக்னீஷியம், ஃபைபர்லலாம் இது ரொம்பவே ரிச்சாக இருக்குது. இந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஃபேட் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை லோ பண்ணும். இந்த பீனட்ஸ் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆகியாச்சு. பீனட்ஸ்லாம் நல்லா பாப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பீனட்ஸும் பாப் ஆகி முடிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லா வேர்க்கடலையும் பாப் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பீனட்ஸ்லாம் நம்ம உப்புலேருந்து செப்பரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் உப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த உப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு திருப்பி அகெயின் பீனட்ஸ் ரோஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்னால நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் ஆஃப் ரோஸ்டட் பீனட்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரோஸ்டட் பீனட்ஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு மெத்தட். ஸோ கண்டிப்பாக இந்த ரோஸ்டட் பீனட்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.